அண்மை செய்தி. சென்னை சிவானந்தா சாலையில் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பணி நிரந்தரம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராம்குமார், வணக்கம். சென்னை சிவானந்தா சாலை அருகே அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கள தகவல்கள். கண்டிப்பாக மோனிகா, திமுக ஆட்சிக்கு வந்தால் அங்கன்வாடி பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்படுவார்கள் என்ற 313வது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கடந்த 15 நாட்களாக அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறைந்தபட்ச ஊதியம் வாங்குகிற இந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு போராட்ட களத்திற்கு சென்று அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி 313 அளித்தார். ஆனால் தற்போது 5 ஆண்டுகள் முடிய போகிறது. தற்போது வரை அவர்களுக்கு காலமுறை ஊதியம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து தொடர்ச்சியாக போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சென்னை சிவானந்த சாலையில் நடைபெற்று வரும் இந்த தர்ணா போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் சத்துணவு பணியாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ச்சியாக விளம்பர திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதாவது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் இருக்கக்கூடிய 19,500 ரூபாய் ஊதியம், சமையலர் மற்றும் உதவியாளர்களுக்கு அலுவலக நிலையிலான 15,700 ரூபாய் என்ற அடிப்படையில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது 6,700 ரூபாய் மட்டுமே ஊதியம் வாங்குகிற அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தான உணவுகளை வழங்குவது இவர்களுடைய தலையாய பணியா இருக்கு. ஒரு சுகாதாரமான சுகாதாரமான குழந்தைகளை வளர்க்கெடுக்கும் முக்கிய பொறுப்பில் இருக்கும் அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 2,000 ரூபாய் மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு 6,700 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 15 நாட்களாக சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய சத்துணவு திட்டத்துறை இயக்குனர் அலுவலக வளாகத்தில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்த அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். நேற்று சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய சமூக நலத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தார்கள். தொடர்ச்சியாக தங்களது வாழ்வாதார கோரிக்கையான பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், அதே போல ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இத்தனை நாட்கள் போராட்டம் நடத்தியும் விளம்பர திமுக அரசின் சமூக நலத்துறை இவர்களை பற்றி கண்டுகொள்ளவில்லை. தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. திமுக தேர்தல் வாக்குறுதியான 313 இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியையே நிறைவேற்ற முடியாத இந்த விளம்பர அரசு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் சத்துணவு ஊழியர்களை ஏமாற்றும் வகையில் தான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இதனை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது 2000க்கும் மேற்பட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.